அகோரி படத்தோட தயாரிப்பாளர். இந்த படத்தை தயாரிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு வசனம் எழுதுகிறேன். நான் ஒரு 86 படத்துக்கு மேலே எழுதிட்டேன். இப்போ ரீசெண்டாக வந்த புலிமுருகன் படத்துக்கு நான் தான் வசனம் எழுதினேன். ஒரு மொழிமாற்று படத்தை அப்படி பண்ணியிருக்கோம். இது என்னோட நேரடி படம். நான் நிறைய படங்கள் தயாரிச்சிருக்கேன். ஜக்கம்மா, புதுவை மாநகரம், மாந்திரிகன், இந்த மாதிரி படங்கள் எல்லா படம் வெற்றி படம் தான். டிஸ்ட்ரிபியூட்டர் மத்தியில் நல்ல பேர் இருக்குது. இப்போ ரீசெண்டாக புலிமுருகன் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் சரி தேட்டருக்காரங்க சந்தோஷப்படுத்துச்சு. ஸோ அதை விட இது பெருசாக லாபத்தை தருன்ற நம்பிக்கை இருக்குது. கதைக்களம் வித்தியாசமாக இருக்கும். அறிமுக இயக்குனர் டிஎஸ் ராஜ்குமார் அறிமுகப்படுத்துகிறேன். பெரிய டீம் ஒர்க்கு. கிட்டத்தட்ட 1 hour சிஜி இருக்குது இந்த படத்தில். அதுதான் பெரிய விஷயம். நான் ஆடியன்ஸ் இன்றைக்கி எதிர்பார்க்குறது வித்தியாசமாக எதாவது இருக்கான்னு தான் பார்ப்பாங்க. அந்த வித்தியாசம் இதில் இருக்குது. அதுக்கு உதாரணம் இந்த ஃபஸ்ட் லுக்கை பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குன்னு. ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அந்த அகோரி டைட்டில் அது அகோரி டைட்டில் சொல்கிறப்ப ஒரு வைப்ரேஷன் இருக்குல்ல, அகோரின்னு சொல்கிறப்ப அந்த நமச்சிவாய சிவா இருக்கும், சிவன் உள்ளே இருப்பார். அது மாதிரி இந்த படம் ஃபுல்லாகவே அவரோட ருத்ர தாண்டவம் இருக்கும். கதைக்களம் அப்படி இருக்கும். எதிர்பார்க்காத திருப்பங்கள் இருக்கும். பெருசாக பண்ணுறோம், ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், பெருசாக ரிலீஸ் பண்ணுவோம். படத்தோட டைட்டில் அகோரி. படத்தோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா அமானுஷமான கதைக்குள்ளே ஹீரோவும் அவருடைய நண்பர்களும் மாட்டிக்கிறாங்க. அவங்க அங்கேருந்து தப்பிச்சாங்களா இல்லையான்றது தான் கதை. படத்தில் நிறைய தொழில்நுட்பங்கள் ஒர்க் பண்ணுறாங்க. கேமராமேன் சரவணன், மியூசிக் டைரக்டர் பிரசாந்த் கேகே, கோரியோகிராஃபர் பூபதி, ஸ்டண்ட் வந்து டேஞ்சர் மணி பண்ணுறாரு. படத்தோட கதாநாயகன் சித்து. இவர் ஆல்ரெடி கமர்கட்டன்ற படத்தில் லீட் ரோல் பண்ணியிருக்காரு. மேலும் நிறைய படங்களில் சப் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு. நல்ல நடிகர். ஃபஸ்ட்டு படம். இந்த படத்தில் வந்து 2 பாட்டு மற்றும் ரீரெக்கார்டிங்ஸ் எல்லாமே நான் தான் பண்ணுறேன். ஸோ என்னோட ஃபஸ்ட்டு படம்ன்றதுனால நான் கண்டிப்பாக என் பெஸ்ட் எஃபர்ட்ஸை கொடுத்து நான் கண்டிப்பாக படத்துக்கு நான் ஒரு ஹிட்டுக்கு நான் கண்டிப்பாக நான் பயங்கரமாக கான்ட்ரிபியூட் பண்ணுவேன். ஸோ இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த வந்துட்டு ஆர்பி ஃபிலிம்ஸ், ஆர்பி பாலா சாருக்கும் என்னோட இயக்குனர் டிஎஸ் ராஜ்குமாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். புலிமுருகன் அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தை வந்து தமிழில் கொண்டு வந்தாங்க தான் ஆர்பி ஃபிலிம்ஸ், ஆர்பி பாலா சாரும். ஸோ அவருடைய தயாரிப்பில் ஃபஸ்ட்டு படம். ஸோ அவரோட தயாரிப்பில் ஃபஸ்ட்டு படம் நான் ஒர்க் பண்ணுறது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இந்த படத்தை நான் கண்டிப்பாக நான் ஹிட் பண்ணி கொடுப்பேன். இந்த படத்தோட டான்ஸ் கொரியோகிராஃபர் ஆர்பி ஃபிலிம்ஸ் இதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆர்பி பாலான்னு புலிமுருகன் பண்ணாப்பில் புலிமுருகனோட டைலாக் ரைட்டராக இருந்தார். ஸோ அது ஒரு தமிழ் படம் மாதிரி தான் இருக்கும், ஒரு டப் படம் மாதிரி இருக்காது. ஸோ அதிலே தெரிஞ்சிடும் அவரோட தரம் என்னென்னு. ஸோ ஆர்பி பாலான ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா அது ஒரு நார்மலான விஷயம் கிடையாது. ஏன்னா அதுக்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கும். ஸோ எல்லாமே திறமைசாலிகளில் மட்டுமே வச்சு பண்ணுற ஒரு விஷயம், நம்மளே சொல்லிக்கல. ஸோ இதில் இருக்க எல்லாரையும் பார்த்தாலே தெரியுது நம்ம வெளியே நின்று. ஸோ ராஜ்குமார் இதை டைரக்ட் பண்ணுறாரு. ஒரு 1 லைன்லேயே தெரிஞ்சிச்சு இந்த படத்தோட ஃபுல் விஷயம் என்னன்றது. ஈஸியாக கன்வே பண்ணாங்க, எல்லாமே ஈஸியாக புரிய வச்சாங்க. க்ரியேட் பண்ணுறதுக்கான பிரெயினை மட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இந்த படத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுக்கு. ஸோ அகோரி இந்த டைட்டிலுக்கும் இந்த படத்துக்கும் நிறைய வேரியேஷன் இருக்குது. நான் சித்து. இது என்னோடய 4வது படம் அகோரி. இதுக்கு முன்னாடி நான் கமர்கட்டு, நங்கூரன், ஒத்தைக்கு ஒத்த, மதுரை வீரன், இந்த மாதிரி 4 படங்கள் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் நான் லீட் பண்ணுறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த ஆர்பி பாலான எங்கள் ப்ரொடியூசருக்கும் டைரக்டர் ராஜ்குமாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். படத்தை பற்றி சொல்லணும்னா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து குழந்தைங்கலேருந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை வந்து நம்ம கெஸ் பண்ணவே முடியாது. நம்ம என்ன கெஸ் பண்ணுறோன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்கும். ஏன்னா மற்ற படத்தில் அப்படி கிடையாது. நம்ம வந்து ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். இப்படி தான் இருக்கும், இப்படி தான் போகும் கிளைமேக்ஸ் அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணிடலாம். பட் இதில் அப்படி கிடையாது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி. இந்த அகோரி படம் இன்றைக்கி வந்து பூஜை போட்டிருக்காங்க. இன்னும் படம் ஷூட் ஸ்டார்ட் ஆகுது. இந்த படத்தில் வந்து நான் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணுறேன். நான் அதாவது மெயின் வில்லன் பண்ணுறேன். நான் இந்த படத்தோட இயக்குனருக்கும் தயாரிப்பாளர் ஆர்பி பாலா சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ட்ரீம் பிக்சர்ஸ் மற்றும் ரமணியம் டாக்கீஸ்னுடைய தயாரிப்பில் வந்திருக்கிற படம் கூட்டத்தில் ஒருத்தன். தாசை ஞானவேல் முதல் முறை அந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு. அசோக் செல்வன், பிரியானந்த், நாசர் சார், சமுத்திரகணியன் எல்லோரும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அண்ட் சஞ்சய் பாரதி இவரும் நடிச்சிருக்காரு. பிரமோத் ஒளிப்பதிவு மற்றும் நிவாஸ் பிரசன்னா வந்து இசையமைச்சிருக்காரு. லியோ எடிட் பண்ணியிருக்காரு. இந்த படம் எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப திருப்தியாக வந்திருக்கு. எல்லோரும் லைஃப்பில் கடந்து வர்ற ஒரு சராசரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எல்லா இடத்துலையுமே வந்து நடுத்தரம் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாருமே தாண்டி வந்திருப்போம். அதை தாண்டணுங்கிற முயற்சியில் இருந்துகிட்ருப்போம். ஸோ அப்படி ஒருத்தருடைய லைஃப்பில் நடக்கிற ஒரு விஷயம், அதை வந்து அவர் எப்படி தாண்டாரா இல்லை அதில் இருக்காரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சப்ஜெக்ட், வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக எங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கும் பிடிக்கும். கூட்டத்தில் ஒருத்தன் படத்தோட இயக்குனர் தாசை ஞானவேல் பேசுகிறேன். கூட்டத்தில் ஒருத்தன் உங்களை பற்றின கதை. இது வரைக்கும் ஸ்க்ரீனில் நீங்கள் யாரையோ ஹீரோவாக பார்த்துருப்பீங்க, ஹீரோயின்ஸாக பார்த்துருப்பீங்க, பல கேரக்டர்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற எல்லாருமே நீங்களாக தான் இருக்கும். உங்களுடைய லைஃபு, உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள், இந்த விஷயங்களை தான் படமாக பண்ணியிருக்கோம். ஒரு மிடில் பெஞ்ச் பையனோட வாழ்க்கை, முதல் பெஞ்சும் இல்லாமல் கடைசி பெஞ்சும் இல்லாமல் நடுவில் மாட்டிக்கிற பசங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கண்ணு முன்னால் காட்ட முயற்சி செஞ்சுருக்கோம். கூட்டத்தில் ஒருத்தன் படத்தோட கேமராமேன்.
இந்த படத்தை மிஸ்டர் ஞானவேல் சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ட்ரீம் வாரிஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அசோக் செல்வன், பிரியானந்த், பாலசரவன் ஆகியோர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஒரு அழகான படம். ஒரு மிடில் பெஞ்சரோட ஒரு ஜேர்னி. ஒரு மிடில் பெஞ்சர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டை வந்து உலகம் எப்படி பார்க்குது, அந்த ஸ்டூடெண்ட் உலகத்தை எப்படி பார்க்குறாங்க, ஒரு ரியலிஸ்டிக்கான அப்ரோச். ரொம்ப அழகான படம். இது ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக ஒரு படம் கிடையாது. ஒரு ரியல் லைஃப் நம்ம திரும்பி பார்க்க வேண்டிய விஷயம் படம். இந்த ஸ்டூடெண்ட் அத்தனை பேர் கனெக்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இது ஏன் படம்டா அந்த மாதிரி ஃபீல் வந்து நான் படம் எடுக்கும்போது கூட எனக்கு அந்த ஃபீல் வந்துச்சு. கண்டிப்பாக அந்த மக்கள் வந்து ரசிப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். கண்டிப்பாக வந்து தியேட்டரில் பாருங்கள். This movie is finally releasing and in the songs அப்புறம் இல்லாட்டி நாங்கள் போட்ட visuals and promos எல்லாமே ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. நிறைய songs. So I'm very very happy and நிவாஸ் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்பத்தில் வந்து 1-2 பாட்டு நல்லாயிருக்கும். எல்லா பாட்டுமே சூப்பராக வந்து கம்போஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் படம் ஒரு இட் ஹாஸ் அ ரியலி லவ்லி மெசேஜ். ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே போய் பிடிக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மட்டும் இல்லை, ஃபேமிலியோட போய் இந்த படம் பாருங்கள். பிகாஸ் கண்டிப்பாக எல்லாருமே ரிலேட் பண்ணுவீங்க இந்த கேரக்டரோட, அசோக் ப்ளே பண்ணுற கேரக்டரோட. இந்த படம் கண்டிப்பாக ஒரு ரெகுலரான ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஃப்ரண்ட் பெஞ்ச், லாஸ்ட் பெஞ்ச் பற்றி தான் நிறைய படம் வந்திருக்கு. இது அந்த மிடில் பெஞ்சஸ் பற்றி எதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணாமல் மிஸ்டர் ஆவரேஜாக இருக்கிறவங்க, பெரும்பான்மையான மக்கள் பற்றி இந்த படம். ஸோ கண்டிப்பாக இது எங்கள் படமாக இருக்காது, உங்களோட லைஃபாக தான் இருக்கும். ஸோ நிறையா பாசிட்டிவான பீப்புள் இதில் அசோசியேட் ஆகிருக்கும். எஸ்ஆர் பிரபு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. மாநகரம், மாயா, ஜோக்கர் இந்த மாதிரி படங்களை பண்ணவர். ஸோ இதுவும் அந்த லிஸ்ட்டில் வரும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஞானவேல் சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு, ஜேர்னலிஸ்டாக இருந்திருக்காரு, ரைட்டராக இருந்திருக்காரு. ஸோ நல்ல ஸ்கிரிப்ட் வித் குட் டயலாக்ஸ். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரொம்ப ரேராக தான் ஒரு ஆக்டர் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. நிறையா பெர்ஃபார்ம் பண்ண ஸ்கோப் இருக்க மாதிரி. பிரியானந்த் என் கூட நடிச்சிருக்காங்க. எதிர்நீச்சல் அந்த நிறைய நல்ல படம் பண்ணிவிட்டு இது பண்ணியிருக்காங்க. நிவாஸ் மியூசிக் தெகிடிக்கு அப்புறம் இது. ஸோ விண்மீன் மாதிரி நிறைய சாங்ஸ் இந்த படத்தில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரிலேட் ஆகிற ஒரு பாசிட்டிவான படம். அசோக் செல்வன் மற்றும் பிரியானந்த் நடித்து இந்த படத்தை ஞானவேல் அவர்கள் இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் மொத்தம் 5 பாட்டு. பிரமோத் வர்மா அவர்கள் கேமரா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. லியோ ஜான் பால் எடிட் பண்ணியிருக்காரு. படத்தில் மொத்தம் 5 பாட்டு. பாடல்கள் எல்லாம் நல்லா வந்துட்டுருக்குன்னு கேள்விப்படுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து ஒரு மோட்டிவேஷனல் மூவி. எல்லோரும் ஃபேமிலியோடு பார்த்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ண மாதிரி. என்னோடய பேர் மதன். இந்த படத்தோட இயக்குனர், ஹீரோவும் பண்ணியிருக்கேன். டைட்டில் 88. 88 என்னன்னா ஹீரோ மொபைல் நம்பருடைய லாஸ்ட் 2 டிஜிட். அதுதான் டைட்டிலாக வச்சுருக்கேன். நம்பர் அப்படிங்கிறது வந்து வைக்கணும் அப்படின்னு முதலே யோசித்தேன். அண்ட் தென் இந்த படத்துக்கு தேவையும் கூட. ஏன்னா மொபைல் நம்பர் ஷேர் பண்ணுறது அது ஜஸ்ட்டு நம்ம ஒரு பெரிய விஷயமாகவே நினைக்கிறது இல்லை. யாராவது நம்பர் கேட்டாங்கன்னா ஈஸியாக உடனே கொடுத்துருவோம். அதனால் ஏற்படுற பாதிப்பு அது எல்லாத்தையும் காமிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறையா மெசேஜஸ் வந்து கொடுத்துருக்கோம். கிங்ஸ்லி வின்சன் பேசுகிறேன், இசையமைப்பாளர். இது எனக்கு 2வது படம். 88 இது 2வது படம். முதல் படம் வந்து தேனி மாவட்டம். இந்த படத்தில் வந்து நான் பின்னணி இசை பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக. இந்த படத்தினுடைய கதைக்களத்தை பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு பேக்ரவுண்டு, ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டாக தான் போயிட்டுருக்கும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு ட்விஸ்ட்டில் இருக்கும். எந்த சீன் எப்படி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போய் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு விறுவிறுப்பு நிறைந்த ஒரு கதைக்களம் இது. படத்தினுடைய டைட்டில் 88 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதுதான் ஒரு நாட்டங்க. ஸோ நல்ல ஒரு திரைக்கதையாக வடிவமைத்து நமக்கு டைரக்டர் மதன் அவர்கள் கொடுத்துருக்கிறாரு. அவருக்கு நன்றி. ப்ரொடியூசர் ஜேகேனனுக்கு நன்றி. இந்த படத்தில் நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ரொம்ப அருமையாக இருக்கும். 4 பாட்டுமே வந்து வித்தியாசமான ஒரு சாயலில் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் அது பிடிக்கும். இந்த படத்தில் எல்லா சாங்குமே நான் கொரியோகிராஃபி பண்ணியிருக்கேன். சிங்கிள் டைட்டில், ஒரு டூயிட் சாங், அப்புறம் ஒரு மெலோடி சாங் இருக்குது. டூயிட் சாங்கில் டான்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும். மெலோடி சாங்கில் சாஃப்ட் சாங் அண்ட் ஒரு பேத்தா சாங் அண்ட் ஒரு கானா பாட்டு. அந்த கானா பாட்டுக்கு ஃபஸ்ட் டைம் நான் அந்த கானா பாட்டு நானும் சோலோ ஆடியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் டேனியல் பாலாஜி சாங் ஃபுல்லாக வருவார். அவரையும் ஆட வச்சுருக்கோம். நம்ம இதுவரையும் அவர் டேனியல் பாலாஜி சாங் ஆடினதில்லை. இந்த படத்தில் தான் ஃபுல் சாங் ஆடியிருக்காரு. ஸ்டைலிஷாக பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி பாடல் காட்சிகள் நல்லா வரதுக்கு காரணமாக இருந்த கேமராமேன் வெற்றி அவர்கள், அவருடைய எவ்ரி ஷாட் ரொம்ப நல்லா வந்திருக்குது. அண்டு லிரிக்ஸ் வந்து அறிவுமதி சார் அண்டு ஒரு மதன் கார்கி. அந்த அந்த சாங் மொத்தமாக கேட்கும்போது டோட்டலாக பார்க்கும்போது அது லைக் ஒரு ராஜா சார் சாங் மாதிரியே இருக்குது. ரொம்ப நல்லா வந்திருக்குது. ஜேகே மூவி மேக்கர்ஸ் தயாரித்துள்ள அற்புதமான ஒரு திரைப்படைப்பு 88. படத்தோட பேரே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது.
இந்த படத்தில் நான் வந்து கதாநாயகியோட தந்தையாக நடிச்சிருக்கேன். இதில் எத்தனையோ சிறப்பம்சங்கள் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கு. அதில் குறிப்பாக நான் சொல்ல ஆசைப்படுறது, கதாநாயகனாக இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய மதன் அவர்கள் இந்த படத்தை அவர் தான் இயக்கியிருக்கிறாரு. அந்த கதாநாயகனுடைய கேரக்டர் பார்த்திங்கனாக்கா உண்மையான காதல், அதன் பொருட்டு அவன் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய போராட்டங்கள், சவால்கள் இத்தனையும் தாண்டி அவன் தனது லட்சியத்தில் வெற்றி பெறுகிறானா, எப்படி வெற்றி பெறுகிறான், லட்சியத்திலும் சரி காதலிலும் சரி அவன் அடையும் வெற்றி எப்படிப்பட்ட தடையெல்லாம் தாண்டி சோதனையை தாண்டி நடக்கிறது என்பதை மிகவும் முறுக்கமான ஒரு கலைநயத்தோடு மிக அழகாக படமாக்கியிருக்கிறார்கள். இந்த படம் 88ல் நான் ஐம் பிளேயிங் த ஹீரோயின் கேரக்டர் விச் இஸ் அ டீச்சர். ஸோ இது டீச்சர்னா ஹீரோ எப்படி லவ் ஸ்டோரி, த க்ரைம் த்ரில்லர் கனெக்ட் ஆகும், அதுன ஸ்டோரி. 88 மெயின்லி டெக்னாலஜி க்ரைம், லவ், ஃபோன் நம்பரில் எப்படி டெக்னாலஜி க்ரைம் ஆகுது அதே ஸ்டோரி. ஸோ இட்ஸ் வித் அ மெசேஜ் ஆல்சோ. ஸோ ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ வில் லைக் இட். இது ஃபேமிலி ட்ராமா இருக்குது, த்ரில்லர் இருக்குது, அதுன்னு ஒரு கொஞ்சம் சோஷியல் மெசேஜ் இருக்குது. பரிமாளன் மிகச்சிறந்த ஒரு கடின உழைப்பாளி. அதுக்கு மேலே எந்த வார்த்தையுமே கிடையாது. 24 மணி நேரத்தில் ஒரு 20 மணி நேரம் உழைக்கக்கூடிய ஒரு மனிதர். மிஸ்கின் சாருடைய ஃபில்ம் மேக்கிங் படத்தில் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். விஷால், யூ ஆர் a humanity star. He is a perfect, very beautiful actor. மிஸ்கின் சார் வந்து he is clear, motivating and perfection to the core. நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுறேன் இந்த படத்தில். ஜஸ்ட் 2-3 டேஸ் தான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஷூட் பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக ஷூட் பண்ணேன், ரொம்ப என்ஜாய் பண்ணி ஷூட் பண்ணேன். ஆஃப்டர் மெனி இயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கோப்பாக இருந்தது. அண்ட் ஐ ரியலி என்ஜாய்ட். ஐ லவ்ட் ஒர்க்கிங் வித் யூ மிஸ்கின் அண்ட் விஷால். நாள் கதை சொல்லி நான் முடித்த உடனே நீ கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஹீரோவை அவன் சொல்கிறது எனக்கு இடம் கொடுத்தான். என்னுடைய தம்பி, என் அம்மாவின் வயிற்றில் பிறந்த என்னுடைய தம்பி தான் ஆக்சுவலாக. இஸ் பீன் ஸோ சின்சியர். எனக்கு தெரிஞ்சு இந்த அளவு மெட்டிகுலஸாக ஒரு ஃபைட்டு நான் வேணும்னே போட்டிருந்தேன் மேக்கிங்கில். தலையிலெல்லாம் வெட்டிருச்சு ஆக்சுவலாக. ரொம்ப சின்சியராக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்காக இந்த படம் ஓடணும் இல்லை, என்னுடைய தம்பிக்காக இந்த படம் ஓடணும். தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் ஆக்சுவலாக நானும் மிஷ்கின் சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக சேர்ந்து படம் பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருப்போம். கிட்ட நெருங்குவோம், ஆல்மோஸ்ட் சைன் ஆகும், ஃபிசில் அவுட் ஆகிடும். ஒரு டைரக்டர் இல்லை, ஐ ஹாவ் காட் என்னோட வாழ்க்கையிலே ஒரு பொக்கிஷமாக நினைக்கக்கூடிய ஒரு சொத்தா எனக்கு மிஷ்கின் கிடைச்சிருக்காரு. இது நான் ஒரு மனிதனா நான் சொல்கிறேன். ஏன்னா பிகாஸ் மேடையில் உட்காந்துருக்கிற இயக்குநர்கள் அத்தனை பேரும் வந்து இட் ஆல்மோஸ்ட் லைக் மை ஃபேமிலி. நான் எது வேணாலும் ஓப்பனாக பேசுவேன், எது வேணாலும் வந்து அவங்களும் நல்லா இல்லைன்னு ஓப்பனாக சொல்லிடுவாங்க. அந்த வகையில் எனக்கு மிஷ்கின் சாரும் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக எனக்கு கிடைச்சிருக்கு. ஐ ஷுட் தேங்க் ஹிம் ஃபார் ஆக்சுவலி ஷோயிங் மீ. என்னை வந்து வேற ஒரு கோணத்தில் காட்டணும்ன்ட்டு ராகுல் பகலமாக உட்காந்து அவர் யோசித்து டிசைன் பண்ணி, முக்கியமாக இந்த சண்டை காட்சிகள், என்னோட கெரியர் பெஸ்ட் சண்டை காட்சிகள் வந்து இந்த திரைப்படத்தில் இடம்பெறும். துப்பறிவாளன் திரைப்படத்தில் முக்கியமாக அந்த ஒரு 7 வியட்நாமீஸ் ஃபைட்டர்ஸோட ஒரு ஃபைட் இருந்தது. ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. தினேஷ் மாஸ்டருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கணும். மோஸ்ட் அண்டர் ரேட்டட் மியூசிக் டைரக்டர் நான் சொல்லுவேன். ஹி இஸ் கோயிங் டு கோ பிளேசஸ். திஸ் பாய் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் டெக்னீஷியன். அண்ட் கார்த்திக் வந்து ஐ ஷுட் தேங்க் ஹிம். கார்த்திக் அகெயின் திஸ் கிரெடிட் வில் கோ டு யூ. வென் யாராவது சொன்னாங்கன்னா இந்த மாதிரி இந்த படம் சூப்பராக இருக்குது, இந்த படம் வந்து நல்லா காட்டியிருக்கீங்க விஷால் அப்படின்னா, அது கண்டிப்பாக வந்து இந்த கிரெடிட் கோஸ் டு கார்த்திக். அண்ட் திஸ் டீம் இஸ் ஒரு பேய் பிடிச்ச டீம் மாதிரி. இந்த அருண் எடிட்டர் ஆகட்டும், the entire team is like it's a brilliant show of teamwork. நான் தயாரிப்பாளர் துவார்ஜி சந்திரசேகரன் பேசுகிறேன். என்னோடய படம் 5வது படம் பார்க்கணும் போல் இருக்குது. இந்த படத்தில் நானும் ஒரு மெயின்
ரோலில் நடிச்சிருக்கேன். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பல போராட்டங்களுக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து வெகு கஷ்டப்பட்டு இந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் இந்த தடவை. பார்க்கணும் போல இருக்குங்கிற படத்தில் ஹீரோவாக ஆக்ட் பண்ணியிருக்கேன். என் பேர் வந்து பரதன். நான் ஏற்கனவே நீ நான் நிலாங்கிற படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ எஸ்பி ராஜ்குமார் சார் டைரக்ஷனில் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தில் வந்து சூரி, கஞ்சா கருப்பு, பாண்டி, லிவிங்ஸ்டன் இவங்க எல்லாமே நடிச்சிருக்காங்க. ரொம்ப நகைச்சுவையாக குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கிற மாதிரி வந்திருக்கு. இந்த படத்தோட மியூசிக் வந்து அருள்தேவ் சார் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் இருக்க 5 சாங்ஸும் மிகப்பெரிய ஹிட்டு. அதுலேயும் உன் ரெட்டச்சடை கூப்பிடுதே முத்தமாங்கிற சாங்ஸ் வந்து ரொம்ப பிஎன்சியில் ரொம்ப ரீச் ஆகி ஹிட் ஆகிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா அந்த சாங்ஸோட பீட்டும் அது வந்து உண்மையான அரளிப்பாறைங்கிற கிராமத்தில் நடந்த ஜல்லிக்கட்டில் லைவாக ஷூட் பண்ணது. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. பார்க்கணும் போல இருக்குது படத்தோட மியூசிக் டைரக்டர் அருள்தேவ். எஸ்பி ராஜ்குமார் சாரோட 2வது படமாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி பட்டே கலப்பன பாண்டியான்னு ஒரு படம் பண்ணியிருக்கிறேன். இப்போது இந்த படத்தில் வந்து உன் ரெட்டை சட்டை கூப்பிடுது முத்தமான ஒரு பாட்டு வந்து பட்டி தொட்டியெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் பாடி ரொம்ப ஹிட்டாக இருக்குது. இந்த படம் வந்து டோட்டலாகவே ஒரு காமெடி ஓரியன்டான மூவி. கஞ்சா கருப்பு, சூரியன் எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பார்க்கணும் போல இருக்குது. எங்களுடைய தயாரிப்பாளர், எங்களுடைய தலைவர், எங்களுடைய பாஸு எடுத்த 5 படங்கள் 5 படத்தில் நான் நடிச்சிட்டு இருக்கிறேங்க. இந்த படத்தில் வந்து கஞ்சா கருப்பு, சூரி, லிவிங்ஸ்டன், ஜேபி சார் இவங்களோட, பரதன் சார் இவங்களோட நடிச்சிருக்கிறேன். இது முழுக்க ஒரு நகைச்சுவை படம். அது இந்த படத்தில் வந்து எஸ்பி ராஜ்குமார் அவங்க இயக்கியிருக்காங்க. இந்த படத்தில் இதில் வந்து நான் 2000 ரூபா பணம் கொடுத்துட்டு இந்த படத்துக்காக லோன்னு அலைகிற ஒரு காமெடியான கேரக்டர் என்னை வச்சு அந்த படமே ஸ்டார்ட் ஆகும் ஆரம்பத்தில். இந்த படம் நிச்சயமாக ரசிகர்கள்லாம் பிடிக்கும், வயிறுகளுங்க சிரிக்க வைக்கும். கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள், ஆதரவு கொடுங்க. உங்களோட ஆதரவு தான் எங்களுடைய வளர்ச்சி. நன்றி, வணக்கம். பாடகர் பவன். இந்த படத்தில் வந்து உன் ரெட்டை சடை கூப்பிடுதே முத்தமான்ற ஒரு நல்ல அருமையான பாட்டு எனக்கு வாய்ப்பு கிடச்சது, பாடியிருக்கேன். இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த திருவாளர் இசையமைப்பாளர் அருள்தேவ் அவர்களுக்கும், இயக்குனர் ஐயா எஸ்பி ராஜகுமார் அவருக்கும், ப்ரொடியூசர் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பாட்டை நீங்கள்லாம் இப்போ நல்ல காமெடி படம் கருப்பண்ணன், சூரி சார், பாண்டி சார் எல்லாம் நடிச்சிருக்காங்க. நல்ல குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படம் இது. இந்த பார்க்கணும் போட்டு படத்தில் என்னுடைய கேரக்டர் என்னென்னா ஒரு விவரமாக தெரியாத மாக்கா எப்படி இருப்பாங்க, அந்த படத்துடைய கேரக்டர் அப்படி தான் இருக்கும். அதனால் இந்த படத்தில் 3 சீனில் மாக்கா மாதிரி நடிச்சிருக்கேன். அது உங்களெல்லாம் சிரிக்க வைக்கும். இந்த படம் மாபெரும் வெற்றியடைய என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. இந்த மாஸ்க் படத்தோட கதாநாயகன்னா கதாநாயகியாக சகானா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வந்து சோபா விஜயன், மாதா என்டர்டெயின்மெண்ட் அவங்க வந்து தயாரிச்சிருக்காங்க. புதுகை மாரிசா டைரக்ட் பண்ணியிருக்காரு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சீக்கிரமாக இந்த படத்து மூலிமா நான் ஒரு அடுத்த லெவலுக்கு போவேன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தில் ஃபுல்லாமே ஆர்டிஸ்ட்டு. காமெடியாக வந்து மனோபாலா சார், சகிலா மேடம், கிங்காங் சார், நெல்லை சிவா சார், சென்ட்ராயன், பிளாக் பாண்டி, முனிஸ், யோகி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய காமெடி பட்டாலுமே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் மொத்தம் ஒரு 4 கேரக்டர். அந்த 4 கேரக்டரில் வந்து என்னுடைய கேரக்டர் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர். நாகேஷ்னு என் கேரக்டர் பேர் வந்து, கதாபாத்திரத்தோட பேர் வந்து நாகேஷ். ரொம்ப ஒரு காமெடியாக இருக்கும். இது எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த காலத்துடைய இந்த காலத்துக்கு இந்த கதை கரெக்டான ஒரு கதை. ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு டைரக்டர் மாரி சார். மாதா என்டர்டெயின்மெண்ட் வந்து தயாரிச்சிட்டு இருக்காங்க. புதுகை மாரிசா சார் அப்படின்றவர் வந்து இயக்கிட்டு இருக்காரு. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இவர் டேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ராம்பாலா சார்கிட்ட வந்து அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகான ஹியூமர் சென்ஸ் அவர்கிட்ட இருக்குது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஷூட்டிங் போகிற ஸ்பீடே வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. இந்த படம் வந்து ரொம்ப குறுகிய நாட்களில் ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டுருக்கு. சீக்கிரமே இந்த படம் வந்து தேட்டருக்கு வந்துடும். மாஸ்க் அப்படிங்கிற பட ஷூட்டிங்லேருந்து நான் நடிகர் நெல்லை சிவா பேசுகிறேன். இந்த படத்தில் வந்து எனக்கு ஃபுல்லாக காமெடி கேரக்டர், ரொம்ப வித்தியாசமான கேரக்டரு. டைரக்டர் வந்து புதுகை மாரிஷா. கதையை சொன்னார், ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. எல்லோரும் நம்ம நடிக்க படத்தை பெருசாக சொல்லுவாங்க, ஆனால் உண்மையிலே இந்த கதை வந்து வித்தியாசமான கதை. அதாவது பேய் கதை, சென்டிமெண்ட்டு, லவ்வு, ஃபைட்டுன்னு பயங்கரமாக நல்ல ஒர்க் அவுட் ஆகும். மாஸ்க்குன்னு ஒரு ஹாரர் காமெடி படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும். இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஹாரர் படம். இப்போ வர்ற படங்கள் மாதிரியே பேயை பார்த்தா எங்கே பயம் இருக்குது, சிரிப்பு தான் வருது. இதுலேயும் கண்டிப்பாக சிரிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. பேயை பார்த்தாலும் கண்டிப்பாக சிரிப்பீங்க. எனக்கு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே எனக்கு ஒரு காமெடி பட்டாலுமே என்னை சுற்றி இருக்குது. இத்தனை காமெடியன்ஸோடு நான் பண்ணுறதும் இதான் ஃபஸ்ட் டைம். ஸ்பாட்லேயே அவ்வளோ ஃபன்னியாகவும் அவ்வளோ சிரிச்சுக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கும். மாசிக் அந்த படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் இருக்கிறோம். இன்றைக்கி வந்து நகைச்சுவை காட்சி
இதில் பார்த்திங்கன்னா பேய், இந்த வீட்டில் பேய் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ ஃப்ரெண்டுங்களாம் வந்து கூப்பிட்டு போவாங்க. அந்த பேய் ஓட்டுற சீன் தான் இந்த வீட்டில் அந்த மாதிரி சீன் எடுக்கிறாங்க. இதில் வந்து சாமியாராக யார் நடிக்கிறனா மனோபாலா சார் பண்ணுறாரு. அவங்களுக்கு ஜோடி வந்து சகிலா மேடம் பண்ணுறாங்க. அப்புறம் சாமியுடைய அசிஸ்டண்ட்டாக நான் வருவேன். இதை பார்த்தோன்னே எனக்கு வந்து அந்த முனியாண்டி தான் ஞாபகம் வருது. எனக்கு வடிவேல் சார் கூட அந்த முனியாண்டி படத்தில் ஒரு சாமியார் இருப்பார், நான் அசிஸ்டண்ட்டாக வருவேன். அதுக்கு அடுத்தது இந்த படத்தில் நான் பண்ணுறேன்.